அனைவருக்கும் வணக்கம். முடியரசன் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான். பயிர்களை விளைவித்தான். ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். முடியரசன். சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல். பாடலின் பொருள். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீர காவியம் காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளிப்பனை மலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரை வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார். யார் கவிஞன்? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். தேசத்தை தன் இனத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன். முடியரசன். பொருள். செல்வத்துக்காகவும் பயனும் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனசான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வழிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டால் என்ன என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞனாவான். கொடுமைகளை கண்டு மனங்கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞனாவான். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல்
மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபடுபவனே உண்மை மறவன், அவனே கவிஞன். சொற்பொருள் கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற தேட்டையிட செல்வம் திரட்ட மீட்சி மேன்மை மாளா நீங்க. ஆசிரியர் குறிப்பு: பெயர் முடியரசன், இயற்பெயர் துரைராசு, பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி, ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். இயற்றிய நூல்கள்: பூங்கொடி, காவியப்பாவை, வீர காவியம், முடியரசன், கவிதைகள் முதலியன. பணி: தமிழாசிரியர், மீசு உயர்நிலைப்பள்ளி, காரைக்குடி. பட்டம்: பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப் பெற்றது. கவியரசு பரிசு: பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966இல் தமிழக அரசு பரிசு வழங்கியது. சிறப்பு: முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். இவரது காலம் 7-10-1920 முதல் 3-12-1998 வரை. நன்றி.